வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து இன்டர்ஃபிரன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைட் வேவ்ஸ் எப்படி மீட் பண்ணி இன்டர்ஃபியர் ஆகுது, அப்படி ஆகும் பொழுது அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது, அது என்ன கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதில் என்னென்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைட் இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படின்னா அதில் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற பிரின்சிபல் ஒபே ஆகணும். ஸோ அப்போது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ எந்த மாதிரியான சூப்பர் பொசிஷன் அதில் நடக்கும், அண்ட் இந்த மாதிரி இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது அதில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் 2 டைப் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். தட் இஸ் பிரைட் ஃப்ரிஞ்சஸை ஃபார்ம் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதே டார்க் ஃப்ரிஞ்சஸை ஃபார்ம் பண்ணுறது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரியான 2 டைப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்ததுனுடைய சம்மரி பார்ப்போம். அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட், லைட் வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆகணும். எப்படி இன்டர்ஃபியர் ஆகும் அப்படின்னா லைட் இந்த ஃபார்ம் ஆஃப் வேவில் தான் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ட்ராவல் ஆகும் பொழுது 2 ஆர் மோர் வேவ்ஸ், 2 அல்லது அதற்கு அதிகமான வேவ்ஸ் கிராஸ் ஆகும். அப்படி கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா அது இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது இந்த 2 வேவ்ஸ்னுடைய ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி இது ரெண்டுலேயுமே வேரியேஷன்ஸ் நடக்கும். தட் இஸ் அது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் இல்லது டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரென்ச்சஸ் நமக்கு கிடைக்கும், அது டிக்ரீஸ் ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரென்ச்சஸ் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நடக்குது இல்லைங்களா, அதனுடைய ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டியில் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால நடக்குது அப்படின்னா 2 அல்லது அதற்கு அதிகமான லைட் பீம்ஸ் சூப்பர் பொசிஷன் ஆகிறதுனால, தட் இஸ் ஒன்னோட ஒன்று மேற்பொருந்ததுனால, ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகுறதுனால தான் நமக்கு இந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அப்போ இன்டர்ஃபரன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? when 2 or more waves crosses, they interfere. So when they interfere, the amplitude and intensity of the light waves changes. This modification is known as interference அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்ஃபரன்ஸை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதில் இந்த இன்டர்ஃபரன்ஸில் ப்ளே ஆகிற முக்கியமான பிரின்சிபல் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல தெரியணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்ன? 2 வேவ்ஸ் ஜாயிண்ட் ஆகி இன்டர்ஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன். அதாவது ஒன்று மேலே ஒன்று மேற்பொருந்துறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு வேவ் இன்னொரு வேவோட இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது அதனுடைய ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி வேரி ஆகும். ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் இன்டென்சிட்டி. அப்போது 2 வேவ்ஸ் இப்போது ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கெஸ் பண்ணிக்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம். 2 வேவ்ஸ் இப்போது இன்டர்ஃபியர் ஆகுது. அப்படி இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது அங்கே இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் இல்லைங்களா? இன்டர்ஃபரன்ஸ் நடந்தால் அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகும். எப்படி ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகுது அப்படின்னா 2ஓட ஆம்ப்ளிடியூடும் ஆடப் ஆகி நமக்கு ஒரு ஃபைனல் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும். இந்த ஆம்ப்ளிடியூட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டோம், எப்படி அசியூம் பண்ணிக்கிட்டோம்? 2 வேவ்ஸ்க்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். அதுவே n நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா n நம்பர் ஆஃப் டைம்ஸை அந்த ஆம்ப்ளிடியூடை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பல்கியான ஒரு ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் வேவ்ஸ்னுடைய ஆம்ப்ளிடியூடாக இருக்கும். அண்ட் அடுத்தது இன்டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயர் பண்ணும் பொழுது நமக்கு இன்டென்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஒவ்வொரு வேவ்க்கும் ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும் இல்லைங்களா, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும் பொழுது நமக்கு ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டியில் வேரியேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதில் ப்ளே ஆகக்கூடிய முக்கியமான பிரின்சிபல் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஒரு வேவ் பிஹேவியர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு வேவ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுக்குரிய ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வேவ்க்குரிய ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வேவ் அப்படின்னு சொல்லுவோம். வேவ் லைக் ப்ராப்பர்ட்டி இந்த வேவ்க்கு இருக்குது, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போது இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேவ் லைக் ப்ராப்பர்ட்டி. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்?
லைட் அப்படிங்கிறது ஒரு வேவ். ஏன்னா இதுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குது. வேவ் நேச்சர் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், டிரான்ஸ்மிஷன்லாம் இருக்கணும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த லைட் வேவ்ஸில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ தட் லைட் வேவ் இஸ் அ வேவ். லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம இதன் மூலியமாக சொல்லிடலாம். இந்த இன்டர்ஃபரன்ஸ் வச்சு we are proving that light is a wave. லைட் ஹேஸ் அ வேவ் நேச்சர் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வந்து எல்லா வேவ்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லா வேவ்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். ஸ்மால் ஆம்ப்ளிடியூட் இருக்க வேவ் கூட நம்ம இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி வாட் இஸ் சூப்பர் பொசிஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. த ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு sum of instantaneous displacement of each individual wave. இது லைட் வேவ்க்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு வேவுக்கும் ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆம்ப்ளிடியூடை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது எல்லா வேவனுடைய ஆம்ப்ளிடியூடையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது ஃபைனலாக ஒரு ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் நம்ம ஸ்மால் ஆம்ப்ளிடியூட் இருக்கிற வேவ்ஸ்க்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியான எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது வேவ்ஸ் வந்து சூப்பர் பொசிஷன் ஆகும் பொழுது நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. வேவ்ஸ் வந்து கிராஸ் ஆகும் பொழுது இன்டர்ஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போது அதனுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போது 2 வேவ் எடுத்துக்கலாம். வேவ் 1 வேவ் 2ன்னு எடுத்துக்கலாம். வேவ் 1க்கான ஒரு வேவ் 1 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா k1 is equal to a sin omega t அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். வேவ் 2 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா k2 is equal to b sin omega t plus 5 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறது. ஓகேங்களா. இப்போ இந்த 2 வேவும் இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது ரிசல்டண்ட்டாக நமக்கு ஒரு வேவ் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த வேவ்னுடைய ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா r² is equal to a² plus b² plus 2ab cos 5 அப்படின்றது இருக்கும். இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அதுவே ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா θ is equal to tan inverse of b sin 5 divided by a plus b cos 5 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி அது என்ன ஃபேஸ் ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ 2 வேவுக்குமே வந்து ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதனுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா I is equal to 4a² cos squared 5/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் மெமரைஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் மெமரைஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் மெமரைஸ் பண்ண வேண்டிய 2 திங் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மேக்ஸிமம் பிரைட் ஃப்ரின்ச்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா மினிமம் டார்க் ஃப்ரின்ச்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், என்ன மாதிரியான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிரைட் ஃப்ரின்ச்சஸ்க்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும், டார்க் ஃப்ரின்ச்சஸ்க்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மினிமமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 5 அப்படிங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 2n பைக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது லைட் வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரின்ச்சஸ் வந்து பிரைட் ஃப்ரின்ச்சாக இருக்கும். அது மேக்ஸிமம் இன்டென்சிட்டியோடு இருக்கும். ஸோ அப்போது பிரைட் ஃப்ரின்ச்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், 2n பை அளவுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும். இந்த இடத்துல n அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர். இன்டிஜர்னா எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கும், -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்தால் அதுதான் இன்டிஜர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது n is equal to 0 +or -1 +or -2 +or -2 +or -3 அப் டு எவ்வளோ வரைக்கும் போகும், +or - வரைக்கும் போகும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைட் ஃப்ரின்ச் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரின்ச்சஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போது இங்கே இன்டர்ஃபியர் ஆகிற வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 வேவுமே வந்து 2 வேவ் இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, 3 வேவ் இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, n நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, அந்த வேவ்ஸ் எல்லாமே ஒரே ஃபேஸில் இருக்கும். அது வந்து பிரைட் ஃப்ரின்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு கண்டிஷன். ஓகேங்களா. எப்படி அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வேல்யூ முக்கியமோ 2n பை அப்படிங்கிறது முக்கியமோ அதே மாதிரி த வேவ்ஸ் ஆர் இன் ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரே ஃபேஸில் இருக்க வேவ்ஸ் எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரைட் ஃப்ரின்ச்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஈவன் மல்டிபிள் ஆஃப் பை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டார்க் ஃப்ரின்ச்சஸ். டார்க் ஃப்ரின்ச்சஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அப்போ என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னா 2n + 1 × பை அளவுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த என்னுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 0 +or -1 +or -2 அப் டு +or - தட் இஸ் இன்டிஜர் வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ பிரைட் ஃப்ரின்ச்சஸில் இருக்கக்கூடிய எண்ணும் இன்டிஜர் தான், டார்க் ஃப்ரின்ச்சஸில் இருக்கக்கூடிய எண்ணும் வந்து இன்டிஜர் தான். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் மட்டும் வேரியேஷன் வரும் ஃபார்முலாவில். அங்கே 2n பைன்னு வரும் பிரைட் ஃப்ரின்ச்சஸ்க்கான ஃபேஸ் டிஃப்ரென்ஸில், டார்க் ஃப்ரின்ச்சஸ்க்கான ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் வந்து 2n + 1 பை அப்படின்னு வரும்.
இப்போ இங்க உருவாகக்கூடிய வேவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஃபேஸ்ல இருக்குமா அப்படின்னா, ஒரே ஃபேஸ்ல இருக்காது. தே வில் பி அவுட் ஆஃப் ஃபேஸ். அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு வேவ் வந்து 0 டிகிரில இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு வேவ் எப்படி இருக்கும்? 180 டிகிரில இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட் வேவா இருக்கும். அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பிரைட் ஃப்ரின்சஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஃப்ரின்சஸ் டார்க் ஃப்ரின்ச் பிரைட் ஃப்ரின்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, வேவ்ஸ் வந்து ஃபேஸ்ல இருக்கணும். அதே மினிமம் மினிமம் ஃப்ரின்சஸ்னு எதை சொல்லுவோம்? டார்க் ஃப்ரின்சஸ் சொல்லுவோம். டார்க் ஃப்ரின்சஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, வேவ்ஸ் ஓட ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, அவுட் ஆஃப் ஃபேஸாக இருக்கணும். தட் இஸ் 180 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸில் அந்த வேவ் இருக்கும் பொழுது, அது இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது, அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரின்சஸ் என்ன ஃப்ரின்சஸாக இருக்கும் அப்படின்னா, டார்க் ஃப்ரின்சஸ் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த மாதிரியான பிரைட் ஃப்ரின்சஸ் டார்க் ஃப்ரின்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது அது அல்டர்னேட் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரின்சஸ் அப்படின்னா ஒன்று வந்து பிரைட் ஃப்ரின்ச் இருக்கும், அடுத்தது டார்க் ஃப்ரின்ச் இருக்கும், அடுத்து பிரைட் ஃப்ரின்ச் இருக்கும், அதுக்கப்புறம் டார்க் ஃப்ரின்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங்காக இந்த ஃப்ரின்சஸ் மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கு பேர் அப்படி என்னன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது சூப்பர் பொசிஷனில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஸோ சூப்பர் பொசிஷனில் இருக்கக்கூடிய டைப்ஸ்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு வேவ்ஸ் எப்படி ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது, எப்படி ஒன்று மேலே ஒன்று மேற்பொருந்துது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதை எப்படி டைப்ஸாக வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இப்போது வேவ்ஸ் நம்ம மீட் பண்ணுது இல்லைங்களா, ரெண்டு வேவ்ஸ் மீட் பண்ணுறது தான் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மீட் பண்ணும் பொழுது அந்த ரெண்டு வேவ்ஸினுடைய ஃப்ரீக்வன்சியும் ஒரே மாதிரி இருந்து ஃபேஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கும். க்ரஸ்ட்டும் அப்படின்னா என்னென்னா, ஒரு வேவ்க்கு சென்டரில் ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கு மேலே இப்போ சைன் வேவ் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு கர்வ் வரும், கீழே ஒரு கர்வ் வரும் இல்லைங்களா? ஸோ பாசிட்டிவ் சைடு ஒரு கர்வ் வரும், நெகட்டிவ் சைடு ஒரு கர்வ் வரும். பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட்டையும் நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட்டையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மேக்ஸிமம் பாயிண்ட்டு க்ரஸ்ட், அதே மினிமம் பாயிண்ட் வந்து ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட்டை க்ரஸ்ட்னு சொல்லுவோம், நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட்டை ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ க்ரஸ்ட்டும் வந்து மீட் பண்ணிப்போம். எப்போ அந்த வேவ்ஸ் வந்து சேம் ஃப்ரீக்வன்சியில் சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு இடையில ஃபேஸ் டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கும். க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கும் பொழுது நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து மேக்ஸிமம் அது என்ன இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் பார்க்குறப்போ அது உங்களுக்கு புரியும். இப்படி சேம் ஃப்ரீக்வன்சி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லாத வேவ்ஸ் வந்து மீட் பண்ணிக்கும் பொழுது, ஈக்குவல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற வேவ்ஸ் வந்து மீட் பண்ணிக்கும் பொழுது அதனுடைய ஆம்ப்ளிடியூட்ஸ் எல்லாம் சம் பண்ணோம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் நமக்கு கிடைச்சிரும். அதே இன்டென்சிட்டி வேணும் அப்படின்னா ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டென்சிட்டி கிடைச்சிரும். இப்போது அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ ரெண்டு வேவ்ஸ் வந்து மீட் பண்ணிக்கும் பொழுது அந்த ரெண்டு வேவ்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்குது அப்படின்னா அப்போது அது மோனோக்ரோமேட்டிக்காக இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா ஒரே ஃப்ரீக்வன்சி ஒரே வேவ் லென்த் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மோனோக்ரோமேட்டிக்னு சொல்லுவோம். அதே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மோனோக்ரோமேட்டிக்காக இருக்காது. ஸோ அப்படி மோனோக்ரோமேட்டிக்காக இல்லாத இருக்கிறப்போ அங்கே உருவாகிற பேட்டர்ன் வந்து கரெக்டான ஒரு பேட்டர்னாக இருக்காது, ஒரு காம்ப்ளெக்ஸான பேட்டர்னாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சிங்கிள் ஃப்ரின்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. பிரைட் ஃப்ரின்ச்சோ டார்க் ஃப்ரின்ச்சோ சிங்கிளான ஃப்ரின்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிற இந்த கைண்ட் ஆஃப் சூப்பர் பொசிஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா குவாசி மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸஸில் நடக்கும். குவாசி மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸில் வந்து ஒரு சிங்கிள் வேவ் லென்த் வந்து இருக்காது, அதில் வந்து மல்டிபிள் வேவ் லென்த்ஸ் இருக்கும் அண்ட் மல்டிபிள் ஃப்ரீக்வன்சி இருக்கிற லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மல்டிபிள் வேவ் லென்த் அப்படின்னாலே மல்டிபிள் ஃப்ரீக்வன்சி தான். ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்காது, ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சிங்கிள் ஃப்ரின்ச்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. தட் இஸ் டார்க் ஃப்ரின்ச்னா டார்க் ஃப்ரின்ச், பிரைட் ஃப்ரின்ச்னா பிரைட் ஃப்ரின்ச் அப்படி ப்ரொடியூஸ் ஆகாமல் ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸான ஃப்ரின்ச்சஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது தேர்ட் கைண்ட் என்ன அப்படின்னா இப்போது இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய இந்த வேவ்ஸ்னுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாகவும் இல்லாமல் ஆப்போசிட்டாகவும் இல்லாமல் ரேண்டமாக இருந்துச்சு அப்படின்னா, வெவ்வேறு ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்போது இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய அந்த சூப்பர் பொசிஷன் நடக்கும் இல்லைங்களா? அப்படி இன்டர்ஃபியர் ஆகும்போது சூப்பர் பொசிஷன் நடக்கும். ஸோ அப்படி சூப்பர் பொசிஷன் நடக்கிறப்போ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரின்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற அந்த ஃப்ரின்ச்சஸ் வந்து அதுலேருந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது. ஓகேங்களா? அதாவது காம்ப்ளெக்ஸாகவும் இருக்காது, சிம்பிளாகவும் இருக்காது. அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எப்போ
அந்த சூப்பர் பொசிஷன் ஆகிற 2 வேவ்ஸ் வந்து ரேண்டம் ஃபேஸில் இருக்கும்போது, ரேண்டம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும் பொழுது ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ்லேருந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்கோஹரண்ட் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது அங்கே நடக்கிற சூப்பர் பொசிஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஹரண்ட் சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். அதுவே 2 வேவ்ஸ் அதனுடைய ஃப்ரீக்வன்சியும் சேமாக இல்லை, அதனுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் சேமாக இல்லை, ரேண்டம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அங்கே மீட் பண்ணக்கூடிய சூப்பர் பொசிஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்கோஹரண்ட் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கோஹரண்ட் இன்கோஹரண்ட் சூப்பர் பொசிஷன் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன் பிட்வீனில் இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வரும். ஸோ அப்போ சூப்பர் பொசிஷனில் வந்து 2 இம்பார்ட்டண்ட்டான டைப் இருக்குது. ஒன்று வந்து கோஹரண்ட் சூப்பர் பொசிஷன், இன்னொன்று வந்து இன்கோஹரண்ட் சூப்பர் பொசிஷன். கோஹரண்ட் சூப்பர் பொசிஷனில் மீட் பண்ணிக்கக்கூடிய 2 வேவ்ஸும் சேம் ஃபேஸ் அண்ட் சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். இன்கோஹரண்ட் சூப்பர் பொசிஷனில் மீட் பண்ணிக்கக்கூடிய 2 வேவ்ஸும் ரேண்டமான ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இதனுடைய ஃப்ரீக்வன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்கோஹரண்ட் சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போது பாத் டிஃப்ரென்ஸ்க்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை கொடுக்குற ஒரு ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். டெல்டா, க்ரோனிக்கல் டெல்டா அப்படிங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸை சொல்லக்கூடியது, எக்ஸ் அப்படிங்கிறது பாத் டிஃப்ரென்ஸை சொல்லக்கூடியது. ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க ஈக்குவேஷன். க்ரோனிக்கல் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை லாம்டா இன்ட்டு எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது பாத் டிஃப்ரென்ஸ். இப்போ பாத் டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதிக்கலாங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ரோனிக்கல் டெல்டா லாம்டா டிவைடட் பை 2π அப்படின்னு சொல்லிட்டு ரீரைட் பண்ணி நம்ம எழுதிக்க முடியும். ஸோ இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 2n பையா இருந்துச்சு அப்படின்னா அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இன்டர்ஃபரன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கும். ஸோ தட் நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுவே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 2n+1 பையா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அப்போ உருவாகக்கூடிய ஃப்ரிஞ்ச் வந்து என்ன ஃப்ரிஞ்சாக இருக்கும் அப்படின்னா டார்க் ஃப்ரிஞ்சஸாக இருக்கும். ஸோ இப்போ பிரைட் ஃப்ரிஞ்ச் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கான கண்டிஷனை நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் நமக்கு எக்ஸாமில் கேட்கும்போது நம்ம ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி எழுதிடலாம். இல்லாட்டி கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு, பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு என்ன கண்டிஷன், டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு என்ன கண்டிஷன் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து மைன்யூட்டாக அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது இந்த ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் அது உங்களுக்கு மறக்காது. ஓகே, இப்போது இன்டர்ஃபரன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்டர்ஃபரன்ஸில் வந்து 2 மேஜர் டைப் இருக்குது. இதை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸை வச்சு. 2 மேஜர் டைப் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு 2 கைண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா தட் இஸ் க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கணும், ட்ரஃப்பும் மீட் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போது என்ன மாதிரியான இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ க்ரஸ்ட் அப்படின்னா நான் என்னென்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வேவ்ல பாசிட்டிவ் சைடில் இருக்க மேக்ஸிமமை க்ரஸ்ட்னு சொல்லுவோம், நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ட்ரஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் மீட் பண்ணிக்கும் பொழுது க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கிட்டா ட்ரஃப்டும் மீட் பண்ணிக்கிட்டா இது 2 அப்பவுமே நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் தான் கிடைக்கும். அதே க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் மாற்றி மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே வந்து டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அங்கே என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், phi is equal to 2n பையா இருக்கணும். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அங்கே என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னா phi is equal to 2n+1 into pi அப்படின்னு இருக்கணும். ஸோ இதை தானே நம்ம பார்த்தோம். பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிஷன் என்ன, டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிஷன் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு phi is equal to 2n pi அப்படின்னு பார்த்தோம், டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு 2n+1 into pi அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், டார்க் ஃப்ரிஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் என்ன பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக பாத் டிஃப்ரென்ஸை வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா n லாம்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். வேறஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் பாத் டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n-1 into lambda divided by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் n லாம்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். வேறஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் 2n-1 into lambda by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கும் அண்ட் ட்ரஃப்டும் மீட் பண்ணிக்கும். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கும். ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் க்ரஸ்ட்டும் ட்ரஃப்பும் மீட் பண்ணிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் அந்த வேவ் மீட் பண்ணிக்கும் பொழுது இருக்கிற 2 வேவ்ஸும் மீட் பண்ணிக்கும் போது இருக்கிற அந்த வேவ்ஸோடைய தனித்தனியான ஆம்ப்ளிடியூடோட கம்மியான ஆம்ப்ளிடியூட் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எப்போ அப்படின்னா
அந்த 2 வேவும் சேரும் பொழுது. ஸோ அப்போது முன்னாடி இருந்த ஆம்ப்ளிடியூடோட இப்போ கிடைக்கிற ஆம்ப்ளிடியூட் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் அந்த 2 வேவ்ஸ்னுடைய ஆம்ப்ளிடியூடுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவலான ஆம்ப்ளிடியூட் இருக்கிற ஒரு வேவ் தான் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில். அதனால அதனுடைய ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்கும். வேற ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் தானே இன்டென்சிட்டி. அப்போது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் இன்டென்சிட்டி அப்படி தான் இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸ்க்ரீனில். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் வந்து டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 2 வேவினுடைய ஆம்ப்ளிடியூடும் இன்டர்ஃபியர் ஆகுது இல்லைங்களா, அந்த 2 வேவினுடைய ஆம்ப்ளிடியூடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸினுடைய இன்டென்சிட்டி எப்படி ஆகும்? a1² + a2² த ஹோல் ஸ்கொயர் தானே. அப்படி இல்லைன்னா a1² + a2² அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா a1 + a2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுத முடியும். இப்போ வந்து a1 a2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ a + a த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab இல்லைங்களா. ஸோ அப்போ 4a² கிடைக்கும். அப்படி இல்லை இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். a1² + a2². a1 எவ்வளோ? a தான், ஸ்மால் a. அப்போ ஸ்மால் a² + a2 எவ்வளோ? ஸ்மால் a தான். இப்போ ஸ்மால் a². அப்போ 2 a² ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4a² அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷன் என்ன, இன்டென்சிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்னா 4a² அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சு எழுதிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. a1 + a2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி அப்படிங்கிற மெத்தட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போது 2 ஆம்ப்ளிடியூடோடைய இன்டென்சிட்டியும் வந்து ஈக்குவலாக இருக்குது, 2 ஆம்ப்ளிடியூடும் ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் a1 = a2 = a அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான இன்டென்சிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அவ்வளோ இன்டென்சிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? a + a 2aன்னு கிடைக்கும். 2a த ஹோல் ஸ்கொயர் 4a² அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் i = 4a² அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் கொடுத்துருக்கோம். அதே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா a1 - a2 த ஹோல் ஸ்கொயர் தானே டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா. இதை இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கோம்ல ரைட் சைடில் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு i = a1 - a2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இப்போ a1ம் a தான், a2ம் a தான். அப்போ a - a வந்து 0 ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா. அப்போது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் இன்டென்சிட்டி 2 வேவோனுடைய ஆம்ப்ளிடியூடும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது ப்ரொடியூஸ் ஆகிற இன்டென்சிட்டி வந்து 0வாக இருக்கும். அதாவது அங்கே இன்டென்சிட்டியே இருக்காது. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெரஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் வந்து பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த 2 வேவ்னுடைய ஆம்ப்ளிடியூட் மாதிரி 4 டைம்ஸ் ஆம்ப்ளிடியூட் இருக்கிற ஒரு வேவ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பிரைட் ஃப்ரிஞ்சை ஃபார்ம் பண்ணுது, டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து டார்க் ஃப்ரிஞ்சை ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஸ்டேபிளான இன்டர்ஃபரன்ஸாக இருக்கணும், சஸ்டைன்ட் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 6 கண்டிஷன்ஸ் வந்து அதுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் அது கோஹரண்ட் சோர்ஸாக இருக்கணும். கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னா சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய சோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோஹரண்ட் சோர்ஸ்னு சொல்லுவோம். சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும், சேம் வேவ்லென்த் இருக்கணும். அதுதான் கோஹரண்ட் சோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ கோஹரண்ட் சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். கோஹரண்ட் சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸ் வந்து சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஆம்ப்ளிடியூட் அண்ட் சேம் வேவ் லென்த்தில் இருக்கும். அதனால அப்படி இருக்கக்கூடிய வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது நமக்கு ஒரு நல்ல இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து கிடைக்கும். அடுத்தது ரெண்டும் சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும். அங்கே ப்ரொடியூஸ் இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய 2 வேவ்ஸும் சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும் அண்ட் நியர்லி ஈக்குவல் ஆம்ப்ளிடியூடில் இருக்கணும். ஸோ கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் வந்து சேம் ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆம்ப்ளிடியூடில் தான் இருக்கும் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தால் அது ஆல்மோஸ்ட் சேம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஸ்மால் பாத் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கணும். மேக்ஸிமம் பாத் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து சஸ்டைனபிள் இன்டர்ஃபரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. சஸ்டைனபிளான ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்து அங்கே நடக்காது. அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்படின்னா ஸ்மால் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கலாம் அண்ட் சேம் போலரைசேஷன் நடந்திருக்கணும். ஸோ எய்தர் அது வந்து பிளெயின் போலரைஸ்டாக இருந்தாலும் சரி, சர்க்குலர்லி போலரைஸ்டாக இருந்தாலும் சரி, எலிப்டிக்கலி போலரைஸ்டாக இருந்தாலும் சரி, அந்த 2 வேவ்ஸ்னுடைய போலரைசேஷன் வந்து சேமாக இருக்கணும். அண்ட் 6th கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த சோர்ஸ் வந்து ஒரு நேரோவான க்ளோஸ்டு சோர்ஸாக இருக்கணும். கோஹரண்ட் சோர்ஸ் எப்படி இருக்கணும்? நேரோவான க்ளோஸ்டு சோர்ஸாக இருக்கணும். ஸோ இந்த 6 கண்டிஷனையும் ஒரு வேவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த வேவ்ஸ் எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது ப்ரொடியூஸ் ஆகிற இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்.
அடுத்தது கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அல்லது சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஆம்ப்ளிடியூட், சேம் வேவ்லென்த் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் கோஹரண்ட் சோர்ஸுக்கு. அண்ட் இங்கே வந்து 2 இண்டிபெண்ட்டான லைட் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோஹரண்ட்டாக கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரே லைட் சோர்ஸ்லேருந்து 2 சோர்ஸ் அதுல இருந்து ஸ்ப்ளிட் ஆகுனுச்சு அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு லைட் சோர்ஸ் தான் இருக்கும். ரெண்டு ஸ்லிட் வச்சு 2 சோர்ஸா அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய சோர்ஸ் என்ன? அந்த 2 சோர்ஸினுடைய காமன் சோர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் சோர்ஸ் தான் இல்லைங்களா? அப்போ அது என்ன ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த்ல இருக்கோ அதே தான் இந்த 2 சோர்ஸும் 2 ஸ்லிட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த 2 சோர்ஸுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அதுதான் நடக்கும். ஒரு சோர்ஸ்ல இருந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து 2 சோர்ஸ் வச்சு, அதாவது 2 ஸ்லிட் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி 2 சோர்ஸா ஆக்குவோம். ஸோ இமேஜின் பண்ணுங்க, ஒரு சோர்ஸ், அந்த சோர்ஸ்ல இருந்து லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி 2 ஸ்லிட் வைக்கிறோம். அந்த 2 ஸ்லிட் வழியாவும் அந்த லைட் வந்து டிவைட் ஆகி போகும் இல்லைங்களா? அப்போ அது ஒவ்வொரு ஸ்லிட்டும் ஒரு ஒரு சோர்ஸா ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நடக்கும். ஸோ இப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இந்த 2 ஸ்லிட்ல உருவான சோர்ஸ்மே வந்து சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் வேவ்லென்த், சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கிற வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் 2 இண்டிபெண்ட் பல்ப்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணுற சோர்ஸ் வந்து கண்டிப்பாக கோஹரண்ட்டாக இருக்க முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த லைட் பல்புக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வேவ்லென்த் இருக்கும். இன்னொரு லைட் பல்புக்கு வேற கைண்ட் ஆஃப் வேவ்லென்த் வந்து இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு லைட் பல்ப்ஸ் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணும்பொழுது அது கோஹரண்ட்டாக இருக்க முடியாது. இண்டிபெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது கோஹரண்ட்டாக இருக்க முடியாது. வேறஸ் ஒரே சோர்ஸ்ல இருந்து நம்ம அதை 2 சோர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கோஹரண்ட்டாக இருக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கான பாத் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? கோஹரண்ட் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா x is equal to குரோனக்கல் டெல்டா லாம்டா டிவைடட் பை 2π இருக்கணும். இந்த இடத்துல குரோனக்கல் டெல்டா அப்படிங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், எக்ஸ் அப்படிங்கிறது பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கோஹரண்ட் லென்த்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். கோஹரண்ட் லென்த்னா என்ன அப்படின்னா இந்த இன்டர்ஃபரண்ட் ஆகுது இல்லைங்களா? இன்டர்ஃபியர் ஆகி நமக்கு ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? அந்த ஃப்ரிஞ்சஸ் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு விசிபிளாக இருக்கோ, எவ்வளோ பாத் டிஃப்ரென்ஸ் வரைக்கும் நமக்கு விசிபிளாக இருக்கோ அந்த மேக்ஸிமம் பாத் டிஃப்ரென்ஸ் தான் கோஹரண்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து லேசர் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரிஞ்சஸை நம்மளால பார்த்துட்டே இருக்க முடியும். அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அப்போ மேக்ஸிமம் பாத் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பாத் டிஃப்ரென்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா அப்போ கோஹரண்ட் லென்த் என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட்லி மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக லேசர் லைட்டாக தான் இருக்கும். அப்போ லேசர் லைட்டுக்கான கோஹரண்ட் லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இன்கோஹரண்ட் சோர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, ரேண்டமாக இருக்கும். ரேண்டமாக இருக்கிற எந்த ஒரு சோர்ஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ரேண்டமாக இருக்கிற எந்த ஒரு சோர்ஸுமே வந்து கோஹரண்ட் சோர்ஸாக இருக்க முடியாது. அது கண்டிப்பாக இன்கோஹரண்ட் சோர்ஸாக தான் இருக்கும். இன்கோஹரண்ட் சோர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. ஏன் இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னா அதனுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரேண்டமாக இருக்கும். ஸோ தட் தே கேனாட் இன்டர்ஃபியர். அண்ட் நெக்ஸ்ட் திங்க் என்ன அப்படின்னா YDSC அப்படின்னு சொல்லுவோம். YDSC அப்படின்னா என்னன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் YDSC. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா தாமஸ் யங் அப்படிங்கிறவங்க தான் பண்ணாங்க. ஸோ இந்த செட்டப்பில் வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து 2 ஸ்லிட் வச்சு 2 சோர்ஸாக ஸ்ப்ளிட்டப் பண்ணுவாங்க. அப்போ அந்த 2 சோர்ஸ்னுடைய வேவ்ஸும் வந்து மோனோக்ரோமேட்டிக்காக இருக்கும் அண்ட் கோஹரன்ஸில் இருக்கும், சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், சேம் ஆம்ப்ளிடியூடில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வந்து இதில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கான வித் எப்படி இருக்கும், இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இங்கே வந்து தின் ஃபிலிம் கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஆப்டிக்கல் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ண முடியும். ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்கில் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். கோலோகிராஃபி டெக்னிக் இருக்கு இல்லைங்களா, 3D இமேஜஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அந்த கோலோகிராஃபி டெக்னிக்கில் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரேடியோ ஆஸ்ட்ரானமி அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எல்லா இடத்துலையும் இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஸோ தட் வி ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ இதனால தான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட்டை பற்றி நம்ம படிக்கிறோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் பார்த்த இந்த கான்செப்டை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் 2 வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது அதனுடைய ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா அது 2 ஆம்ப்ளிடியூடையும் சம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்றதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் நடக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி டார்க் ஃப்ரிஞ்சஸ் நடக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ஃப்ரிஞ்ச் வித் வந்து எவ்வளோ இருக்கணும் YDSCயில், தட் இஸ் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃப்ரிஞ்ச் வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி டிவைடட் பை டி அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட்
ஃப்ரிஞ்ச் விசிபிலிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலாவாக நான் கொடுத்துருக்கேன். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரிஞ்ச் விசிபிலிட்டி V is equal to I maximum minus I minimum divided by I maximum plus I minimum. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு ஃப்ரிஞ்ச் விசிபிலிட்டியாக இருக்கும். அண்ட் கோஹரண்ட் லென்த்துக்கான ஃபார்முலா LC is equal to lambda square divided by del lambda அப்படின்றது கோஹரண்ட் லென்த்துக்கான ஃபார்முலாவாக இருக்கும். கோஹரண்ட் லென்த் வந்து லேசர் லைட்டுக்கு இன்ஃபினிட்டிவாக இருக்கும். அண்ட் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்றதை பார்த்தோம். ஸோ nth பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கான பொசிஷன் என்ன அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. yn is equal to n lambda d divided by t. ஸோ இது நான் உங்கள் கிளாஸில் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே இம்பார்ட்டண்ட். அதையும் தாண்டி சில முக்கியமான ஃபார்முலாஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸில் பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு 5 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். When two waves of equal amplitude A interfere, what is the resultant intensity at the point of constructive interference? ஸோ நம்ம இந்த பார்த்தோம் இல்லைங்களா, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி என்னவா இருக்கும்? எப்போ ரெண்டு ஈக்குவல் ஆம்பிளிடியூட் இருக்கிற வேவ்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகும் பொழுது ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் 4A². ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஸோ 4A² அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். அண்ட் செகண்ட் கொஷின், in Young's double slit experiment, what happens to fringe with beta if the slit separation D is double while keeping lambda and D வந்து constant அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃப்ரிஞ்ச் வித்க்கான ஃபார்முலா. ஸோ இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரிஞ்ச் வித்க்கான ஃபார்முலா YDSCயில் என்னது, பீட்டா இஸ் ஈக்குவல் டு லேம்டா டி டிவைடட் பை ஸ்மால் டி. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஸ்லிட் செப்பரேஷன் டியை வந்து டபுள் பண்ணுறாங்க, தட் இஸ் ஸ்மால் டியை வந்து டபுள் பண்ணுறாங்க, லேம்டாவும் கேபிட்டல் டியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரிஞ்ச் வித்க்கான ஃபார்முலா பாருங்கள், ஃப்ரிஞ்ச் வித் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டியாக இருக்குது. அப்போது டியை வந்து டபுள் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹாஃபாக குறைஞ்சிரும். இது ஃப்ரிஞ்ச் வித் வந்து ஹாஃபாக குறைஞ்சிரும் அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும், பீட்டா பிகம்ஸ் ஹாஃப், தட் இஸ் ஃப்ரிஞ்ச் வித் பிகம்ஸ் ஹாஃப் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். அண்ட் தேர்ட் கொஷின், which of the following is the condition for destructive interference in terms of phase difference? ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸை பொறுத்து டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, phi is equal to 2n plus 1 into pi அப்படிங்கிறது தான் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன். வரஸ் அதே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன எழுதுவோம், 2n pi அப்படின்னு எழுதுவோம். ஏ வந்து ஆப்ஷனாக இருந்திருக்கும், ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு சி தான் ஆன்சர். ஓகே. அண்ட் ஃபோர்த் கொஷின், which pair of the following source can produce sustained interference fringes? சஸ்டைன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டேபிளான இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், எந்த மாதிரியான சோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மாதிரியான சோர்ஸ் இருக்கணும், ரெண்டு சோர்ஸ்னுடைய வேவ்லென்த், ஃப்ரீக்வன்சி, கோஹரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டேபிள் இன்டர்ஃபரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன். 6 கண்டிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு கண்டிஷன் தான் அந்த கோஹரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து இங்கே இருக்கா, அந்த 6 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி பாருங்கள், a single slit and its image in a mirror. லார்ட்ஸ் மிரர் கண்டிஷனில் வந்து லார்ட்ஸ் மிரரில் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஒரு ஸ்லிட்டு, ஒரு சிங்கிள் ஸ்லிட், அதனுடைய இமேஜ், இது ரெண்டுமே வந்து கோஹரண்ட் சோர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த்து கொஷின், principle of superposition states that the resultant displacement of two overlapping waves at any point equals. Superposition principle என்ன சொல்லுது, resultant displacement of two overlapping waves at any point equals. ஸோ ரெண்டு வேவ்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகும் பொழுது அதனுடைய ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம YDSC பார்ப்போம். YDSCனா என்ன, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனோட எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் உருவாகிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.